உட்காருங்க. பாட்டி உட்காருங்க. தண்ணி குடிங்க. எனக்கு என்னாச்சு? அத்தை மயக்கமாயிட்டீங்க அத்தை. அதான் இப்படி உங்களை ஓரமா படுக்க வச்சிருக்கோம். ஐயோ, நான் பரிகாரம் முடிக்கலையா? பரிகாரம் பண்ணலையா? பரிகாரத்தை பாதியில விட்டா என் பேர வாழ்க்கையில பிரச்சனை வரும்னு சொன்னாரு. ஐயோ, நான் பரிகாரம் பண்ண பரிகாரம் ஐயோ அத்தை அத்தை பதறாதீங்க பதறாதீங்க. பரிகாரம் ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிட்டு இருக்கு. உங்களுக்கு பதிலா பிரீத்தி தான் அந்த பரிகாரத்தை நிறைவேற்றிட்டு இருக்கா. அங்க பாருங்க. இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு தம்பி? இந்த சுத்து முடிஞ்சதும் முதல் பரிகாரம் முடிஞ்சிடும். கீழே விழுந்துடுறே, விழுந்துரு. மா, அவ விழற மாதிரியே தெரியல. அவ கண்டிப்பா முடிச்சிருவா போல. முடிக்க கூடாது கிருபா. மா, அவ சுத்தியே முடிக்க போறமா. போமா. வாமா, அங்க வாமா. வாமா. அம்மாடி, முதல் பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஆணி செருப்ப கயட்டி வச்சுட்டு அம்மனை நல்லா வேண்டிக்க. அம்மாடி, அம்மாவுக்கு திடீர்னு முடியாம போன இந்த நேரத்துல அம்மாவுக்கு பதிலா நீ முன்ன வந்து இந்த பரிகாரத்தை நடத்தி முடிச்சிருக்க. உனக்கு ரொம்ப நன்றிமா. அம்மாடி, தப்பா நினைச்சுக்காதம்மா. நின்னு பேசுறதுக்கெல்லாம் உனக்கு இப்ப நேரம் இல்ல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அடுத்த பரிகாரத்தை பண்ணணும். பரவாயில்லைங்கய்யா, நான் நல்லாதான் இருக்கேன். அடுத்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம். பூசாரி ஐயா, அந்த தேரை இழுத்துக்கிட்டு வாங்க. இப்படி வைங்க. அம்மாடி, அலகு குத்தி தேர் இழுக்கணும். தேர் இழுத்து இந்த பிரகாரத்தை சுத்தி ஒரு வலம் வரணும். பண்டிதரே, அது எப்படி முடியும்? உடம்புல குத்தி இழுக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸி இல்ல. வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. தம்பி, பரிகாரங்கிறதே நம்மள வருத்திக்கிட்டு ஆத்தாவ நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறது தான். கஷ்டப்பட்டு பண்ணதான் நம்ம கஷ்டம் நம்மளை விட்டு விலகும். கண்டிப்பா இந்த பரிகாரத்தை அவளால செஞ்சு முடிக்கவே முடியாது. நீ வேணா பாரு.
அவ முதுகு தோலு உறிஞ்சு வரப்போகுது. ஆமாமா, அவ அவஸ்தைப்படணும். அத நான் பார்க்கணும். எதுக்கு எடுத்தாலும் முன்ன வந்து நிக்கிறா. அவ மூக்க ஒரு தடவையாவது உடைக்கணும். கண்டிப்பா நடக்கும் கிருபா. பிரீத்தி, உன்னால முடியுமாமா? எங்க சுயநலத்துக்காக உன்னை கஷ்டப்படுத்துறோம்ல. அப்படிலாம் பிரிச்சு பேசாதீங்க அங்கிள். அம்மா என்னைக்கு இந்த குடும்பத்துல ஒருத்தையா என்னை ஏத்துக்கிட்டாங்களோ அன்னையில இருந்தே இதுதான் என் குடும்பம். இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஆரம்பிச்சிடலாமாமா? Thank you. It's okay. அம்மா, நில்லுமா. அடுத்த பரிகாரத்தையும் அவ முடிச்சா அவ்வளவுதான். ஏதாவது பண்ணி அவளை முடிக்க விடாம பண்ணுமா. விட மாட்டேன் கிருபா. இந்த வாட்டி கண்டிப்பா விட மாட்டேன். ஆமா, ஒவ்வொரு வாட்டியும் நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க. பின்ன இதுக்கு மேல என்னால என்ன பண்ண முடியும்?
எல்லாம் நீ பண்ண தப்பு. ஆத்தாடி, சந்திரிகா வேற கோவத்துல இருக்கா. இனிமே அவ பக்கத்துல போவே கூடாது. நீ மட்டும் ஒழுங்கா இந்த பரிகாரத்தை பண்ணிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. மா அது விடுமா, அது முடிஞ்சு போன விஷயம். அவ இந்த பரிகாரத்தை முடிச்சிட்டு அடுத்த பரிகாரத்துக்கு போயிடுவா போல. இத நிறுத்த ஏதாவது வழி சொல்லுமா. பண்றேன் கிருபா. அவளை கண்டிப்பா 3வது பரிகாரத்தை பண்ண விட மாட்டேன். என்ன மீறி அவ எப்படி பண்றான்னு நானும் பாக்குறேன். ஐயோ அம்மா. ஹலோ அம்மா, அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அது பிரீத்திய ரூம்ல அடைச்சு வச்சிருக்கோம்லம்மா. வாசலையே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு தண்ணி தாகமா இருந்தது, அதான் தண்ணி குடிக்கலான்னு வந்தம்மா. கிழிச்ச. அவ அங்க இருந்து தப்பிச்சு கோவிலுக்கு வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. என்னது? எப்படிமா? எப்படி அவங்க வந்தா? அவ வந்தது மட்டும் இல்ல, அம்மாவோட பரிகாரத்தையும் அவதான் பண்ணிட்டு இருக்கா. ஐயோ, என்னால நம்பவே முடியலமா. அவ எப்படி தப்பிச்சிருப்பா? அதுக்கெல்லாம் உன்கிட்ட இப்ப விளக்கம் சொல்ல முடியாது. இப்ப உடனே அந்த மயக்க மருந்து பாட்டில எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பி வா. சரிங்கம்மா, உடனே வரேன். அத்தை, பாட்டி, அத்தை, பாட்டி, அத்தை, மா, பாத்து மெதுவா எழுந்துருங்க. மா, அத்தை, இப்ப பரவாயில்லையா அத்தை? பாட்டி. அம்மாடி, போதும். உசரி ஐயா, இங்க வாங்க. அழக எடுத்துருங்க. ரொம்ப நன்றிம்மா. என்னோட பேரன் வாழ்க்கைக்காக நான் பண்றதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. நீ எங்கிருந்தோ வந்த பொண்ணு எனக்காகவும் என் பேரனுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை பண்ணிருக்க. இதுக்கான நன்றி கடனை நான் எதை கொடுத்து தீக்க போறேன்னே தெரியல. அம்மாடி, உன்னை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன், மறக்கவே மாட்டேன். ஐயோ அம்மா, எதுக்குமா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எங்கேயோ இருந்த என்ன உங்க வீட்ல ஒருத்தையா ஏத்துக்கிட்டீங்க. அந்த பெரிய மனசுக்கு முன்னாடி இதெல்லாம் சாதாரணமா? அம்மா, சொல்லுங்க. இன்னொரு பரிகாரம் இருக்கு, கடைசி பரிகாரம். அத பண்ணுனா மட்டும் போதும். 3வது ஒரு பரிகாரமா? ஐயோ, அந்த குழந்தை எப்படி பண்ணும்? வேண்டாம் பண்டிதரே, நானே பண்ணிடுறேன். இல்லம்மா, நீங்க முழுசா சரியாகல, இன்னும் அரைகுறை மயக்கத்துல தான் இருக்கீங்க. அதனால பிரீத்தியே பண்ணட்டுமா? என்ன சாமி பரிகாரம்? பூக்குழி இறங்கணுமா?
நெருப்பு போட்டு அதுல இறங்கணுமே அதானே? ஆமா தம்பி. பண்டிதரே அது எப்படி இவங்களால பண்ண முடியும்? சார் இத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எதனாலும் நான் பண்ணிக்கிறேன். என்னால முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரெண்டு பரிகாரத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டேன். மூணாவது பரிகாரத்தையும் நல்லபடியா முடிக்க எனக்கு சக்தி கொடுமா. டேய் ஹரிஷ், நீ எப்படிடா இங்க? யுஎஸ்ல இருக்கேன்னு தானே சொன்ன? நீ எப்ப சென்னை வந்த? இல்லக்கா, நான் சென்னையில இருந்துட்டு தான் உனக்கு காலே பண்ணேன். உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் நான் சொல்லாமலே இருந்தேன். ஆனா உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஷாக் கொடுத்துட்டக்கா. நீ என்னக்கா பண்றீங்க? உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? முதுகுல அழகு குத்தி இழுக்கிறதெல்லாம் உன்னால தாங்க முடியாதுக்கா. நீ இந்தியா வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு மறந்து போச்சா? உனக்கு சின்னதா எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு அம்மா அப்பா உன்னை எந்த அளவுக்கு பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. விக்ரம்காக நான் எந்த கஷ்டத்தையும் ஏத்துக்க தயாரா இருக்கேன். முட்டாள்தனமா பேசாதக்கா. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும்க்கா. நீ முதல்ல கிளம்பு. எங்க கிளம்ப சொல்ற? வா, நம்ம யுஎஸ்ஏ போயிடலாம். இல்ல ஹரிஷ், என்னால வர முடியாது. நான் வந்த வேலையை முடிக்காம திரும்ப வர முடியாது. அக்கா, அப்பா அம்மா ரெண்டு பேரும் நீ எப்ப வருவ, நீ எப்ப கிளாஸ் முடிப்பன்னு என்ன கேட்டு படுத்திட்டு இருக்காங்க அக்கா. நான் அதை சொல்லி இதை சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன்க்கா. இப்படியே போனா சரியா வராதுக்கா. முதல்ல நீ கிளம்பு. நீ வரலன்னு வச்சுக்க, நான் அம்மா அப்பா கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது வரும். என்ன மன்னிச்சிருக்கா. எனக்கு வேற வழி தெரியலக்கா. உனக்கு வேணா உன் லவ் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு நீ முக்கியம்க்கா. நீ இப்படி இங்க இருந்து கஷ்டப்படுறத என்னால பார்த்துட்டு சும்மா போக முடியாதுக்கா. புரிஞ்சுக்கக்கா. ஹரிஷ், சொன்னா கேளு. இது வரைக்கும் விக்ரமோட பாட்டி கிட்ட நல்ல பேர் வாங்கி அவங்க குடும்பத்துல ஒருத்தையா ஏத்துக்கிற அளவுக்கு ஆயிட்டேன். இன்னும் ஒரே ஒரு பரிகாரம் தான். அதையும் பண்ணிட்டா விக்ரமோட பாட்டி மனசுல முழுசா நான் தான் இருப்பேன். அப்புறம் அவங்க கிட்ட என் காதல சொல்லி ஏத்துக்க வச்சிருவேன். கொஞ்சம் பொறுமையா இருடா. என்னது பண்ணது போதாதுன்னு இன்னொரு பரிகாரமா? ஆமாண்டா, கடைசி பரிகாரம். பூக்குழி இறங்கணும். அது மட்டும் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க பாட்டி மனசு மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன். இரு, நான் அப்பாவுக்கு போன் பண்றேன். அப்போதான் ஒரு முடிவு கிடைக்கும். டேய் ஹரிஷ், வேணாம்டா. சொன்னா கேளுடா. ஐயோ ஹரிஷ், வேணாம்டா. அக்கா விடுக்கா. நீ சொன்னா கேளுடா ப்ளீஸ். ஹரிஷ், நீ இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே நானும் பிரீத்தி கிட்ட நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டேன். நீ இதை பண்ணாத, உன் உடம்புக்கு ஆகாதுன்னு சொன்ன. ஆனா அவ அதை கேட்கற மாதிரி இல்ல தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா ஹரிஷ், அவ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னாலதான் பிரீத்திக்கு இவ்வளவு கஷ்டம்னு எனக்கு என் மேல இவ்வளவு கோவம் வரும் தெரியுமா? தயவு செஞ்சு எனக்காக யாரும் எந்த வருத்தமும் பட வேணாம். இது என்னோட வாழ்க்கை. காதல்ல ஜெயிக்கணும்னா போராடிதான் ஆகணும். எனக்கு இவன் பாட்டி சம்மதம் தான் முக்கியம். அதுக்காக நான் இதை விட பெரிய கஷ்டத்தை கூட ஏத்துக்க தயாரா இருக்கேன். நான் பூக்குழி இறங்க தான் போறேன். என்னை யாரும் தடுக்காதீங்க. அக்கா, உன்னால முடியாது. இப்பவே நீ ரொம்ப டயர்டா இருக்கக்கா. என்ன தடுக்காதீங்க. எனக்கு வேற வழி இல்ல. நான் விக்ரமோட வாழணும். அதுக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்க தயாரா இருக்கேன். உன்னில் நானும் என்னை கண்டு கொண்டேன். இது காதல் என்று கண்டு கொண்டேன். வார்த்தை ஒன்று